Hello friends, this is your Yoga Nandam, biology lecturer from Edall Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு important topic வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். The topic name என்னன்னு பார்த்தீங்கன்னா structural organization in animals. இந்த டாபிக் 11th standard NCERT bookல கொடுத்திருக்காங்க as well as இந்த state board syllabusலயும் கொடுத்திருக்காங்க. This is one of the important topic for NEET examination. So இந்த டாபிக்ல வந்து நம்ம ரெண்டு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். First we are going to discuss about animal tissues. Animal body is made up of what are the different types of tissues that we are going to discuss. அதுக்கு அடுத்து வந்து ஒரு அனிமலோட என்டையர் மார்பாலஜி அண்ட் அனாட்டமியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து காக்ரோச் மட்டும் உங்களுக்கு நீட் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஏர்த்வாம் அண்ட் ஃப்ராக் வந்து நீட் சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது உங்களுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to discuss about animal tissues. Animal body is made up of what are the different types of tissues that you try to remember. First, tissue na என்னன்னு பாருங்க. டிஷ்யூன்றது ஒண்ணு இல்லைங்க, it is a group of cells, similar cells having specific function and origin தான் டிஷ்யூன்னு சொல்றோம். டிஷ்யூனாக்கா group of similar cells. சரி, இந்த அனிமல் டிஷ்யூஸ் வந்து எத்தனை டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. There are 4 types of animal tissues கொடுத்துருக்கு பாருங்க. Epithelial tissues, connective tissues, muscular tissues and neural tissues வந்து animal body made up of. There are 4 types of tissue system. Try to remember what are the 4 types of tissue system which are present in the body of animals: epithelial tissues, connective tissues, muscular tissues and neural tissues. இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் we are going to discuss about epithelial tissues. epithelial tissues அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு பாருங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து it has free surface. நம்ம பாடியோட அவுட் சைட் அண்ட் இன்சைட் பார்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கிற டிஷ்யூ தான் வந்து எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். இட் ஹாஸ் ஃப்ரீ சர்ஃபேஸ் விச் ஃபேசஸ் எய்தர் பாடி ஃப்ளூயிட். பாடி ஃப்ளூயிட் மீன் டுவர்ட்ஸ் இன்சைட் ஆர் அவுட் சைட் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்ட். இது வந்து எங்கெல்லாம் கவர் பண்ணியிருக்கு பாருங்க. கவர்ஸ் ஆர் லைன்ஸ் பாடி ஆர் பாடி பார்ட்ஸ். நம்மளுடைய பாடி பார்ட்ஸ். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ் பிரசன்ட் இந்த பாடி ஆஃப் அனிமல்ஸ். ஜென்ரலாக வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. செல்ஸ் பாருங்க, இதுல வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காம்பாக்ட்லி பேக்டு. காம்பாக்ட்லி பேக்டு மீன் வித்தவுட் இன்டர்செல்லார் ஸ்பேசஸ், க்ளோஸ்லி பேக்டு வித் லிட்டில் இன்டர்செல்லார் மேட்ரிக்ஸ். இதுல கொஞ்சம் மேட்ரிக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் we are going to discuss about epithelial tissues வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கு. Epithelial tissues are classified into 2 types. Simple epithelial and compound epithelial. Simple epithelial அப்படினாவே வந்து that is made up of வந்து single layer. Compound epithelium made up of வந்து multi layer, many layers. சரி, ஓகே. இப்போ simple epithelial layer எங்கெல்லாம் இருக்கு, அதனுடைய டைப்ஸ் என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Simple epithelial layer made up of single layer. ஒரே ஒரு லேயர் தான் வந்து அதனுடைய செல் லேயர் அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எங்க இருக்கு பாருங்க. மோஸ்ட்லி வந்து a simple epithelial layer body cavities கவர் பண்ணியிருக்கு, ducts கவர் பண்ணியிருக்கு and tubes. Body cavities அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து buccal cavity is one of the examples சொல்லலாம். Then ducts are classified into 2 types, exocrine and endocrine ducts. இங்க நம்ம டிஸ்கஸ் பண்றது exocrine glands with ducts. Then tubes எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து nephron வந்து proximal convoluted tubule, Henle's loop, then distal convoluted tubules. இந்த tubules-லயும் வந்து இந்த லேயர் வந்து கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சிம்பிள் எபிதீலியம் எத்தனை டைப்பா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்குவாமோஸ் எபிதீலியம், cuboidal epithelium and columnar epithelium. Try to remember what are the 3 types of epithelial tissue layer: squamous epithelium, cuboidal epithelium and columnar epithelium சொல்லிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன டைப் பாருங்க. இது ஒன் பை ஒன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் ஸ்குவாமோஸ் எபிதீலியம். இந்த ஸ்குவாமோஸ் எபிதீலியம் அதனுடைய செல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்குவாமோஸ் எபிதீலியல் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் flattened cells. See the diagrammatic representation. Squamous epithelial layer made up of flattened cells. So இது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஃபார்ம் பண்ணுது பாருங்க, irregular boundaries. ஸோ இந்த பவுண்டரிஸ் பாருங்க. பவுண்டரிஸ் வந்து வெதர் ரெகுலர் மேனர்ல இருக்கா இல்லை இரெகுலர் மேனர்ல இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர்
flattened with irregular boundaries. இது எங்க இருக்கு பாருங்க. Walls of blood vessels and sacs of lungs. So this is one of the important point. Sleeve வந்து இது எந்த பார்ட்ல லொகேட் ஆயிருக்குன்றத வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. அதனால try to understand. So mostly is squamous epithelial layer found in the walls of blood vessels and sacs of lungs. So what is the function அப்படின்னு பார்த்தீங்கன்னா diffusion, movement of molecules from the region of higher concentration to lower concentration. So this layer is forming as diffusion boundaries அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Second type of epithelium என்னன்னு பார்த்தீங்கன்னா cuboidal epithelium. The cuboidal epithelium made up of cube-like cells. See the diagrammatic representation. Diagrammatic representation பார்த்தீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது எங்க இருக்கு? இது வந்து found in the ducts of glands and tubular parts of nephron. Try to understand. இந்த introductionலயே நம்ம பார்த்தோம், அதே தான் இங்க கொடுத்திருக்காங்க. எங்க இருக்கு? Ducts of glands. Ducts of glands na exocrine gland. Exocrine glands only with duct and tubular parts. Nephron. Nephron is generally called as structural and functional unit of our kidney. Nephron lo வந்து proximal convoluted tubule இருக்கு, loop of Henle இருக்கு, and distal convoluted tubules இருக்கு. The tubular part also enclosed by cuboidal epithelial layer. சரி, இதனுடைய function என்ன? Secretion and absorption. So it helps to absorb water and mineral elements from nephrons. Secretion அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வந்து glands. Ducts of glands carry out the process secretion. The epithelium epithelium of proximal convoluted tubule. That only just now I said. So where it is located? In nephrons. Nephron lo வந்து proximal convoluted tubule இருக்கு. அந்த region ல பாத்தீங்கன்னாக்கா small brush border like microvilli is present. It helps to absorb water and mineral elements. Third type of epithelium, columnar epithelium. So இந்த cells எப்படி இருக்குன்னு பாருங்க. டாலா இருக்குன்னு சொல்றாங்க, ஸ்லெண்டர் செல்ஸா இருக்கு. பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. See the diagrammatic representation. இதுல வந்து நியூக்ளி எங்க லொகேட் ஆயிருக்கு பாருங்க. At the base. In almost in all cells, nucleus is located at one end of the cell. That means the base of the cell இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. So இதுல பாருங்க, the free surfaceல வந்து maybe வந்து microvilli. The outer free surface is there, no? So that free surface possesses numerous hair-like appendages which are called as microvilli. So இந்த layer எங்க இருக்கு பாருங்க, இந்த epithelial layer lining of stomach, found in the lining of stomach and intestine. So இதனுடைய function பாத்தீங்கன்னா secretion and absorption because of small hair-like appendages இருக்கிறதுனால, microvilli இருக்கிறதுனால, it helps to absorb water and mineral elements or some drugs as well as which are that everything we are going to discuss from absorption, digestion and absorption topic. Certain epithelial, simple epithelial layer have modifications. So here there are two examples are given. Columnar and cuboidal cells வந்து சில செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து numerous வந்து ciliated appendages இருக்கு. Such kind of epithelial cells are called as ciliated epithelium. சில epithelial cellsல பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த secretion process வந்து carry out பண்ணுது சொல்றாங்க. So இங்க வந்து there are two examples கொடுத்திருக்காங்க. First one பாருங்க, ciliated epithelium. Columnar and cuboidal cells have certain modifications. From that, first one is ciliated epithelium. The cells, we see the diagrammatic representation. Cells bear cilia on their free surface. Cilia is nothing but a small hair-like appendages present. This layer found in the inner surface of hollow organs like bronchioles and fallopian tubes. Examples are very important. So the ciliated epithelial layer found in bronchioles and fallopian tube. What is the role of this ciliated epithelium? It moves the particles towards specific direction. For example, in case if you are inhaling any dust particle, that dust particle expelled out, it is not transported towards lung.
towards lungs. Same like the fallopian tube, either fertilized or unfertilized egg move towards uterus. So this ciliated epithelial layer move the particles towards specific direction கொடுத்திருக்காங்க. See the second modifications என்ன கொடுத்திருக்காங்க? Glandular epithelium. Glands அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், glandsனா secretions. Cells specialized for secretions. It has classified into two types, unicellular and multicellular கொடுத்திருக்காங்க. Unicellular consists of isolated glandular cells, example goblet cells. The goblet cells எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டமக்ல இருக்கு. alimentary canal கொடுத்திருக்காங்க பாருங்க, goblet cells of alimentary canal. A multicellular glandular epithelial layer seen in salivary glands. So இந்த diagrammatic representation கொடுத்திருக்காங்க இங்க, clear understand பண்ணீங்க. Unicellular and multicellular glandular epithelial layer found in which part of the animal body? Alimentary canal goblet cells இருக்கு, that is an example for unicellular glandular epithelium. The salivary glands are enclosed by multicellular glandular epithelium. So இதுக்கு two examples கொடுத்திருக்காங்க பாருங்க. Based on the mode of pouring of the secretions, glands are classified into two types. What are the two types of glands? Exocrine glands and endocrine glands. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் exocrine glands, for example bile juice secreted by liver. liver secrete பண்ற bile juice வந்து bile ductல ஸ்டோர் ஆகுது, கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகுது, சிஸ்டிக் டக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து டக்ல வந்து ஸ்டோர் ஆகி போறாங்க. அப்போ வித் டக் இருந்ததுன்னா அது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ் செக்ரீஷன் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்மளுடைய பிளட்ல மிக்ஸ் ஆகும். ஸோ எண்டோக்ரைன் கிளான்ஸ் ஆர் காமன்லி கால்ட் ஆஸ் டக்லெஸ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்றோம். Exocrine glands release secretions through ducts or tubes. Exocrine glands examples இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Exocrine glands என்னென்ன secrete பண்ணுது? Mucus, saliva, earwax, oil, milk, digestive enzymes, etc. கொடுத்திருக்காங்க. Endocrine glandsல என்ன கிடையாது? There are no ducts. They produce hormones. இதுக்கு அடுத்து வந்து compound epithelium. So animal body is made up of, there are four types of tissues அப்படின்னு பார்த்தோம். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்றது first type of tissue, epithelial tissue. Epithelial tissue made up of either single layer or compound layer அப்படின்னு பார்த்தோம். Simple layer made up of single layer of cells. Compound layer made up of multi-layer of cells. இதனுடைய function வந்து limited role தான் கொடுத்திருக்காங்க. Limited role in secretion and absorption. அப்போ maximum secretion carried out by simple epithelium. அதை understand பண்ணிக்கங்க. அதே போல இந்த compound epithelial layer mostly எந்த ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு பாருங்க. Dry surface of skin, moist surface of buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts. So in the examples very important, compound epithelial layer seen in which are the parts of animal body, buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic ducts in the region எல்லாம் வந்து the compound epithelial layer இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. So the compound epithelial layer ஓட main function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து protect our body against chemicals and mechanical stresses. So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து epithelial tissue மட்டும்தான் இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். epithelial tissue classified into two types னு பார்த்தோம், simple epithelium and compound epithelium. simple epithelium ஃபர்தரா வந்து எத்தனை டைப்பா வந்து கிளாசிஃபை பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அதை ட்ரை டு ரிமெம்பர். ஸ்குவாமோஸ் epithelium, cuboidal epithelium and columnar epithelium அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அது எங்கெங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். போல காம்பவுண்ட் epithelium made up of how many layer of cells, இது எந்தெந்த பார்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இதுல வந்து ஒரு ஸ்மால் டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. அனிமல் டிஷ்யூஸ் ஆஃப் சம் ஜங்ஷன்ஸ். டிஷ்யூஸ் வந்து யூனோ டிஷ்யூஸ்னா குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ்.
So they have specialized junctions, provide both structural and functional links between individual cells. அப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. So நம்ம டிஷ்யூஸ்க்கு இடையில பாத்தீங்கன்னா there are 3 types of junctions வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. What are the 3 types of junctions? Tight junction, adhering junction and gap junction அப்படின்னு சொல்லிட்டு 3 types of junctions ஃபார்ம் ஆகுது. The tight junction பாருங்க stop substances from leaking across a tissue. So these type of junction it will not allow to leak any substance from tissues. அதாவது டிஷ்யூக்குள்ள இருந்து எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து இது வெளியே லீக் பண்ணாது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. This type of cell junction is called as tight junction அப்படின்னு சொல்றோம். அதே போல நெக்ஸ்ட் பாருங்க adhering junction. இந்த adhering junction என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செல்ஸ் இடையில வந்து இப்போ நம்ம bricks, so while you are constructing during that time we can able to see in between bricks வந்து நம்ம cement வந்து பேக் பண்ணுவாங்க like that. So this type of junction is cementing to keep neighboring cells together. எல்லா செல்ஸுமே வந்து இது டுகெதரா வந்து ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த ஜங்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க கேப் ஜங்ஷன். இந்த கேப் ஜங்ஷன் தான் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு மூவ் மாலிகூல்ஸ் அக்ராஸ் தி செல். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து மாலிகூல்ஸ் மூவ் பண்றதுக்கு வந்து இந்த ஜங்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு. Facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions and molecules. So animal body la the tissues are forming, there are 3 types of junctions. அதாவது first one வந்து tight junction. இந்த டைப் ஆஃப் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஃப்ளூயிடும் வந்து வெளியவோ உள்ளவோ அலோவ் பண்ணாது. செகண்ட் டைப் பாத்தீங்கன்னா எல்லா செல்ஸுமே வந்து டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ் ஹெல்ட் டுகெதர் வித் ஹெல்ப் ஆஃப் adhering junctions. Then third type of junction பாருங்க gap junctions. இந்த கேப் ஜங்ஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து மாலிகூல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க. அதனால இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து அனிமல் பாடியில வந்து செகண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ. சரி பாருங்க கனெக்டிவ் டிஷ்யூவோட ஃபங்க்ஷன் என்ன பாருங்க லிங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் அதர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம பாடியில் இருக்கிற மற்ற டிஷ்யூஸை வந்து கனெக்ட் பண்ணுது, இல்லை ஆர்கன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பாடியிலேயே வந்து அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து அனிமல் பாடியில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான். மோஸ்ட் abundant in complex animals. So all connective tissues except blood made up of fibroblast. Clear understand பண்ணீங்க இந்த லைனை. கனெக்டிவ் டிஷ்யூ எக்ஸப்ட் பிளட் ரிமைனிங் எல்லா கனெக்டிவ் டிஷ்யூமே வந்து எதனால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட். இந்த ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து ஒரு புரோட்டீனை செக்ரேட் பண்ணுது, ஃபைப்ரஸ் புரோட்டீன். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபைப்ரஸ் புரோட்டீன்? கோலஜன். The collagen is the most abundant animal protein. Collagen and or elastin. இது வந்து மோஸ்ட் abundant animal protein. பயோமாலிகல்ஸ் டாபிக்லயும் வந்து இது ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த லைனை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சரி ஓகே, இந்த கோலஜன் ஆர் எலாஸ்டின் ஃபைப்ரஸ் புரோட்டீன் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது பாருங்க, அனிமல் பாடிக்கு ஸ்ட்ரென்த், எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆல்சோ செக்ரேட் மாடிஃபைடு பாலிசாக்கரைட்ஸ் which accumulate between cells and fibers and act as matrix அப்படின்னு சொல்றாங்க. these fibroblast cells வந்து என்ன செக்ரேட் பண்ணுது, மாடிஃபைடு பாலிசாக்கரைட்ஸ் செக்ரேட் பண்ணுது that provide matrix between cells அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த connective tissues வந்து 3 types classify பண்ணிருக்காங்க. What are the 3 types of connective tissues? Loose connective tissues, dense connective tissues and specialized connective tissues. சரி, what do you know about loose connective tissues? Loose connective tissue னா என்ன, அதனுடைய டைப்ஸ். What are the 2 types of loose connective tissues? Areolar and adipose tissue. Dense connective tissue further வந்து 2 types classify பண்ணிருக்காங்க பாருங்க, dense regular and dense irregular. அதே போல ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்க்கு வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, cartilage, bone and blood are the 3 examples given for specialized connective tissues. ஃபர்ஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் வந்து
எத்தனை டைப்ஸா வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஒன் பை ஒன். ஏற்கனவே வந்து நம்ம எபிதீலியல் டிஷ்யூ கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ் பார்த்தோம், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். தென் ஃபர்தரா வந்து சிம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ கிளாசிஃபைட் இன்டு ஸ்குவாமோஸ், காலும்னார் அண்ட் cuboidal எபிதீலியல் டிஷ்யூ லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதே போல தான் கனெக்டிவ் டிஷ்யூஸும் வந்து கிளாசிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ். What are the three types of connective tissues? Loose, dense and specialized connective tissues. இது ஃபர்தரா வந்து எப்படிலாம் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்கன்றது ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைப்ரோபிளாஸ்ட். பிகாஸ் ஆஃப் யூர் ஆல் நோ connective tissues are made up of fibroblast except blood அப்படின்னு பார்த்தோம். Fibroblast, macrophages, mast cells இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க for loose connective tissues. So loose connective tissuesனா இந்த heading itself we can able to understand. The cells எப்படி இருக்கும், fibers எப்படி இருக்கும்னு பாருங்க. Loosely arranged in semi-fluid ground substance. Loose connective tissues further on the classified into two types அப்படின்னு பார்த்தோம். Examples: areolar tissue and adipose tissue. Areolar tissue and adipose tissue ரெண்டுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து beneath skin. Areolar tissue and adipose tissue both are present beneath skin. சரி, ஓகே. Areolar tissue என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து serve as support framework for epithelium கொடுத்திருக்காங்க. epithelial tissue வந்து இது சப்போர்ட்டிவா இருக்கு. அதே போல it provides framework ஒரு definite shape கொடுக்குது. இதே போல adipose tissue வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது? store fats. Adipose tissue made up of adipocytes. Adipocytes are kind of tissues. The cells together called as tissues அப்படின்னு ஏற்கனவே நம்ம பண்ணிருக்கோம். stores fat. The excess nutrients are converted into fats and stored in this tissue அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So try to understand. Connective tissues are classified into three types: loose connective tissue, dense connective tissue and specialized connective tissues. The loose connective tissues, there are two examples are given: areolar and adipose tissue. Both areolar and adipose tissue ரெண்டுமே எங்க இருக்குன்னாக்க வந்து ஸ்கின்னோட பேஸ்ல தான் இருக்கு, beneath skin. ஸோ இதுல வந்து ஏரியோலார் டிஷ்யூ வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுது? எபிதீலியல் டிஷ்யூக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, சப்போர்ட்டிவா இருக்கு. அடிபோஸ் டிஷ்யூ வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த டென்ஸ்னாவே உங்களுக்கு தெரியும், க்ளோஸ்லி பேக்டு. Dense mean closely packed. Loose connective tissue mean maybe with intercellular spaces. Dense connective tissue without intercellular spaces, like that. So இது எப்படி இருக்கு பாருங்க. Show irregular pattern of fibers made up of regular pattern. So அதனால தான் வந்து இது dense regular connective tissue அப்படின்னு சொல்றாங்க. Irregular connective tissue தான் made up of irregular pattern of fibers. சரி, இதுல என்ன ஃபைபர்ஸ் பாருங்க, present in the rows between many parallel bundles of fibers அப்படின்னு collagen fibers. Dense connective tissue made up of what kind of fibers? Collagen fibers. Fibroblast secrete, there are two types. Fibroblast secrete collagen fibers. Collagen fibers are elastin அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ அப்போ இந்த fibers, muscle fibers are parallelly arranged in the form of bundles made up of collagens. Examples என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Dense regular connective tissue seen in tendons and ligaments. Tendons and ligaments. Tendons, what do you know about tendons and ligaments? Tendons வந்து attach skeletal muscles to bones. The muscles which are attached to our skeletal system are called as skeletal muscles. இப்போ skeletal muscles வந்து போனோட அட்டாச் பண்றது தான் வந்து tendons அப்படின்னு சொல்றாங்க. அது கனெக்டிவ் டிஷ்யூ, ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ கனெக்ட் பண்ணுது. ஒரு பாடியில வந்து ஒரு டிஷ்யூ சிஸ்டமே இன்னொரு டிஷ்யூ சிஸ்டமோட கனெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, டெண்டன்ஸ் ஃபாலோடு பை லிகமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ லிகமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம் நம்ம, டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து டெண்டன்ஸ் வந்து அட்டாச் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு போன்ஸ். இப்போ
ligaments என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து it attaches bone to another bone, one bone to another bone. இதே போல dense irregular connective tissue பாருங்க, இது என்ன பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, irregular பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. Fibroblast and fibers are mostly collagen. This tissue present, இந்த tissue எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து present in skin. So dense, regular and irregular connective tissues வந்து என்ன difference அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து the fibroblast, that is fibroblast secrete collagen. Collagen fibers are regularly arranged na, that is dense regular connective tissue. Irregular pattern arranged na, that is irregular connective tissues அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. It is followed by specialized connective tissues. Specialized connective tissues total 3 examples கொடுத்திருக்காங்க பாருங்க, cartilage, bone and blood. Cartilages அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். Cartilages are forming on the intracellular material be solid or pliable and resist compression. So slightly on the that is flexible, slightly flexible. Cartilages are made up of chondrocytes. What is the name of the cells which are present in cartilages? Chondrocytes. Chondrocytes la pathina small cavities இருக்குன்னு சொல்றாங்க within the matrix secreted by them. The cartilages mostly வந்து vertebrates-ல வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு பாருங்க, embryonic ஸ்டேஜ்ல இருக்கு. They are replaced by bones in adult. So you are all know, at the time of delivery child body contain only 300 bones. எத்தனை bones இருக்கு? 300 bones இருக்கும். அதே வந்து ஸோ அடல்ட் ஹியூமன் பாடியில் வந்து 206 போன்ஸ் தான் இருக்கு. அப்போ அட் த டைம் ஆஃப் டெலிவரி தெர் ஆர் மெனி போன்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் கார்ட்லேஜஸ். இந்த கார்ட்லேஜஸ் வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, போன்ஸ் இன் த அடல்ட் ஹியூமன் பாடி. கார்ட்லேஜ் இஸ் present tip of nose, outer ear, joints between bones of the vertebral column and limbs in adults கொடுத்திருக்காங்க. So this line is very important. Cartilages வந்து நம்மளுடைய பாடி பார்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க, அதை கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Bones, second type of specialized connective tissue, bones example கொடுத்திருக்காங்க பாருங்க. Bones have hard and non-pliable. இது வந்து பெண்ட் ஆகாது. The ground substance rich in calcium salts. Bones are made up of calcium salts. அதோட வந்து collagen fibers இருக்கு. இது ரெண்டும் வந்து போனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது அப்படின்றாங்க. The bone cells are, bones are made up of osteocytes. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போனுக்குள்ள இருக்கிற the space which is called as lacunae. So இதுவும் clear understand பண்ணீங்க. Cartilages are made up of chondrocytes னு பார்த்தோம். Bones are made up of osteocytes. Bones are made up of what is the name of the mineral element and the protein fiber. That also you try to understand. Calcium salts and collagen fibers. What are the functions of bones? Bone, without bone, just imagine our body, how it looks like. Bones provide structural framework to the body. What definite shape கொடுக்குது? Because of our body is made up of, there are two systems. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், ரெண்டுமே வந்து நம்ம பாடியை கோஆர்டினேட் பண்ணுது. நம்ம பாடி வந்து எதனால வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மஸ்குலர் சிஸ்டம் அண்ட் skeletal system. So these both the systems are providing structural framework to our body. இப்போல நம்ம பாடிக்கு வந்து எது சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போன்ஸ் protect softer tissues and organs. இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து போன்ஸ் கேரி அவுட் பண்ணுது. லிம்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வெயிட் பியரிங் ஃபங்க்ஷனை வந்து கேரி அவுட் பண்ணுது. இதே போல how does our body is moving from one place to another place with the help of limbs. So bones are responsible for locomotion and movement. The last type of specialized connective tissues அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து blood. Blood is a fluid connective tissue. Blood composed of blood plasma and formed elements. Blood plasma contribute 55%.
Formed elements are otherwise called as blood cells are contributing around 45%. Blood plasma contain water. There are 3 types of proteins: albumins, globulins, fibrin, that is a fibroblast. Like that, there are 3 types of proteins. What cells இருக்கு பாருங்க, RBC, WBC and platelets இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. பிளட் நம்ம பாடி ஃபுல்லா எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் தெர் ஆர் various substances to our body's tissues. So try to remember, already we have discussed there are 2 types of tissue system, such as epithelial tissue system and connective tissue system. In order, in this video we are going to discuss about muscular tissue system and neural tissue system. So try to remember, our human body composed of, there are 2 major tissue system, just muscular tissue system and skeletal tissue system. So from this video we are going to discuss about muscular tissue system. So while you're talking about muscles, each muscle is made up of muscle fibers, bundle of muscle fibers. Try to remember, each and every point is important from this topic. Muscle fibers are composed of numerous fine filamentous structure which are called as myofibrils. What is the role of muscle fibers? Muscle fibers can undergo contraction depending upon our body movement. It undergoes contraction and relaxation process. So whenever we are getting emotional disturbances, during that time it undergoes contraction process. Then it undergoes relaxation. Relaxation means the lengthen process. Muscles make part in locomotion and movement. So you know how we are moving from one place to another place with the help of skeletal system and muscular system. So without muscles, we cannot move from one place to another place, only with the help of skeletal system. So here, muscles plays very, very important role in our body. Try to remember which are the things we have discussed. Muscles undergoes contraction and relaxation process. Muscles are broadly categorized into 3 types. What are the 3 types of muscles? Striated muscles is otherwise called as striped or voluntary muscles, cardiac muscles, and smooth muscles. Smooth muscles are otherwise called as non-striated muscles. The muscles which are attached to our skeletal system are called as skeletal muscles. The muscles which are present only in our heart are called as cardiac muscles. Smooth muscles எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய alimentary canalல இருக்கும். சரி, ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, skeletal muscles. Skeletal muscles are otherwise called as striated muscles அப்படின்னு சொல்றாங்க. What is the meaning of striations? So இந்த muscle fibers கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த muscle fibersல stripes இருக்கும், striations, lines இருக்கும். The stripes இருந்ததுனாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா striated muscles or striped muscles or voluntary muscles அப்படின்னு சொல்றாங்க. So இந்த muscles எங்க இருக்கு பாருங்க, skeletal muscles attached to skeletal bones. இங்க one of the example கொடுத்திருக்காங்க, biceps and triceps னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச muscle தான் அது. இதுல the muscles which are attached to our skeletal system are called as skeletal muscles. One of the example biceps கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு, stripes இருக்கு, striations. See the diagrammatic representation. Muscle fibers bundled together in parallel fashion. So this topic, once again we are going to discuss from locomotion and movement. So there we are going to discuss lot of information about the skeletal muscles. So இது parallel arrange ஆயிருக்கு. இதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு layer cover பண்ணிருக்கு, that is called as sarcolemma. A sheath of connective tissue encloses several bundles of muscle fibers னு கொடுத்திருக்காங்க. இங்க diagrammatic representation formula கொடுத்திருக்காங்க. Try to remember. It is followed by smooth muscles. So when you are comparing striated muscles and non-striated muscles, it is very clear. இங்க இந்த muscle fibersல stripes எதுவுமே கிடையாது, lines எதுவுமே கிடையாது. Involuntary muscles அப்படின்னு சொல்லுவாங்க. Skeletal muscles are voluntary muscles, smooth muscles are involuntary muscles. And fusiform, the fibers
taper at the both the ends. The endsல பாருங்க ஷார்ப்பா இருக்கும். Tapering at both ends. இதுல வந்து striations கிடையாது. Cell junctions hold them together and they are bundled together in connective tissue sheath. So இதுவும் வந்து இந்த form of bundles available. நிறைய fibers ஒண்ணா சேர்ந்து bundle formல இருக்கும். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து the walls of internal organs. The examples are very very important. Blood vessels, stomach and intestineல வந்து இந்த type of muscles இருக்கு. So these type of muscles are commonly called as involuntary muscles. Third type of muscles அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து cardiac muscles. Cardiac muscles எங்க இருக்கு அப்படின்னாக்க வந்து only in our heart. நம்மளுடைய ஹார்ட்ல மட்டும்தான் இருக்குது. இது வந்து இன்வாலண்டரியா வாலண்டரியா involuntary muscles seen only in our heart. இதுல cell junctions fuse to plasma membrane of the cell and make them stick together. So அப்படின்னாக்கா நம்ம ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ்ல ஏதாவது ஒரு செல் ஒரு கம்யூனிகேஷனை ரிசீவ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா வந்து that can be transmitted to all other cells. That information, if any one cell is receiving signal, that can be transmitted to all other cells because of நம்மளுடைய cardiac musclesல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து intercalated disc அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. To allow the cells to contract at a unit. ஒரு செல்லுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சுனாவே அது மற்ற எல்லா செல்ஸுமே வந்து டுகெதரா வந்து கான்ட்ராக்ட் பண்ணும். When one cell receives a signal to contract, its neighbor cells are also contracted சொல்றாங்க. So in the intercalated disc important term, try to remember. It is followed by neural tissues. Structural and functional unit of our neural system is called as neuron அப்படின்னு சொல்றோம். The neural tissue for control and coordination process வந்து carry out பண்ணுது நம்ம பாடியில. So there are two systems are coordinating in our body. Try to remember, our body is made up of, there are two systems such as muscular system and skeletal system. Same like நம்ம பாடியை வந்து கோஆர்டினேட் பண்றது வந்து ரெண்டு சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ அதனால தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது நம்மளுடைய பாடியை வந்து கோஆர்டினேட் பண்ணுது. Neuron is the structural and functional unit of neural system. Neurons are protected and supported by, in the line important, neurons are supported and protected by neuroglial cells. Neuroglia make up one of the volume of neural tissue. It means more than one of the volume of neural tissue. The neuron stimulated an electrical disturbance, that means impulse, is generated and travel along its plasma membrane. So here, while you're seeing this diagrammatic representation, you can able to understand the structure of neuron. Neuron consists of cyton, axon, dendron, dendrites, cell plate with synaptic knob. Here, when the dendrites, with the help of dendrites receiving signal that can be transmitted from one neuron to another neuron with the help of plasma membrane. So you try to remember. Finally, organ and organ system is given. So tissues, animal body is made up of what are the four types of tissues, where the tissue systems are located, that and all we have discussed. Finally, tissues together form organs, organ together form organ system. Here one of the example is given, heart. So this diagrammatic representation is given very clearly. You can able to understand. Each organ is made up of one or more type of tissues. For example, heart consists of epithelial tissue, connective tissue, muscular and neural tissue system. Thank you very much for listening these videos. Those are watching your videos, you are requested to like, subscribe and share to your friends. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகத்தோர்.